நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் என்றால் என்ன? அதனால் யாருக்கு என்ன பயன்? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நான் அரசு வேலையில இல்ல, ஆனா எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் வேணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஸ்கீம் NPS, அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். இத நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு வகை உண்டு, ஒன்னு டயர் 1, இன்னொன்னு டயர் 2. சரி, இதை ஏன் இப்ப சொல்றோம் அப்படின்னா டயர் 1ல நீங்க செய்யக்கூடிய முதலீடான அந்த தொகைக்கு வருமான வரி சலுகை உண்டு. இப்போ நீங்க 80C இருக்கக்கூடிய அந்த 1.5 லட்சம் ரூபாயும் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாலும் NPS கணக்கில் செலுத்தப்படக்கூடிய பணத்துக்கு வருமான வரி பிரிவு 80CCD 1Bக்கு கீழே கூடுதலா ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வருமான வரி சலுகை பெற முடியும். பொதுவா பெரும்பாலானவங்க இதை பயன்படுத்துறது இல்ல. இப்போ நீங்க ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆண்டு வருமானம் வாங்குபவர்களாக இருப்பீங்க அப்படின்னா இதுல ஒரு 50,000 ரூபாய் முதலீடு செய்யறதன் மூலமா நீங்க 10 லாக் மேல ஆல்ரெடி salary வாங்கினா நீங்க 30% ஸ்லாப்ல இருப்பீங்க. சோ 30% ஸ்லாப்ல இருக்கும்போது சுமார் ஒரு வருஷத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வருமான வரி செலுத்துறதை தவிர்க்கலாம். இதுல என்னென்ன வகை இருக்கு அப்படின்றத தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாணயம் பகுதியில நம்ம பார்க்கலாம். மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.